ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ ஜிகேக்கு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா இந்த விவிடிஎன்பிசி அகாடமி புக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்கூல் புக்கில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறக்கா இருந்தாலும் சரி, லைன் பை லைன் மறுபடியும் வந்து படிக்கிறக்கா இருந்தாலும் சரி, இந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இந்த புக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் சாய்ஸில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் மொத்தமாகவே ஓகேவா, மொத்தம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனையும் நான் வந்து மொத்தமாக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு நான் சாய்ஸோட புக்கு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு நிமிஷம் சாய்ஸோட புக்கு பார்த்துட்டிங்கன்னா, சாய்ஸுக்கு வந்து மொத்தம் 10 புக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல ஜிகேல, அந்த 10 புக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாறுக்கு இப்போ எப்படின்னா, இப்போ வரலாறுல வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஞ்சில் நகரம் முடியுதுல்ல, அது முடிஞ்ச உடனே ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து நான் பார்த்துருவேன். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் உடனே எடுத்து பார்க்கறதுனால நமக்கு வந்து உடனே தெரியும் இந்த கொஸ்டின் வந்து இந்த பாடத்தில் இருக்குது, அப்போ இந்த கொஸ்டின் இல்லை, இது வந்து அவுட் சோர்ஸு அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் சின்சர் நகர் இருக்கா, அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவுட் சோர்ஸ்னு நம்ம உடனே குறித்து வச்சுருவோம். அப்படிங்களா, அப்போ அப்படின்னா பாடம் படித்த உடனே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கணும். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு தெரியுமா, என்னாச்சுன்னா சாய்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு தமிழ் பிஏக்கு புக் விட்டுருந்தாங்க நியூ சிலபஸ்க்கு. அதுக்கு வந்து இந்த கூடவே இந்த ஜிகே புக் இருக்குல்ல, இந்த ஜிகே டேட்டா புக்கையும் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, எப்படின்னா அந்த ஜிகே டேட்டா புக்கில் என்ன இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு என்னென்ன பாடம் இருக்கோ அத்தனை பாடத்தையும் வந்து எல்லா இயர் இருக்கும்ல, அந்த இயர் மட்டும் தனியாக தெளிவாக போட்டு நமக்கு என்னென்ன இருக்கோ கரெக்டாக தெளிவாக நமக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க ஜிகே டேட்டா புக்கில். ஓகேவா, அந்த ஜிகே டேட்டா புக்கு வந்து நம்ம சாய் சார் என்ன முத்துக்கணேசன் சார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நேற்றுக்கு அன்னையர் தினம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து மொத்தமாக ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டார். ஓகேங்களா, மொத்தமாக அவருக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து அத்தனை பாடத்தில் இப்போ பாருங்கள், இந்த காலனியத்துக்கு எதிராக இருக்குல்ல, இது வந்து எல்லா இயரும் குழப்பம் இல்லையா, இந்த 10ஆவது புக்கில் இருக்கும்ல, இந்த 10ஆவது புக்கில் வந்து 12th இருக்கணும் சரி, எல்லாமே நமக்கு ஒரு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதில் இருக்கிற எல்லா இயரையும் தனியாக எடுத்து பிரித்து தெளிவாக போட்டு இருக்கும் இந்த புக்கு. ஓகேவா, இந்த புக்கோட ஒரிஜினல் பிடிஎஃபை அவரே சென்ட் பண்ணிட்டாரு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்களேன், ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த புக்கில் என்னென்ன இருக்கோ அதே தான் அந்த பிடிஎஃப்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, மொத்தமாக இந்த புக்கில் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த புக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அது வந்து பாஸ்வேர்டாக இருக்கும், அது பாஸ்வேர்டு பார்த்துட்டிங்க என்னென்னா ஜிகே டேட்டா புக், அதோடய பாஸ்வேர்டு என்னென்னா ஜிகே டேட்டா புக். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோ வேணுன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.